அறிவுற நந்தேயமில் வந்தேன் எண்ணி நந்தாதுய தந்தே இவன் நின்றானி தந்தாவில அடிப்போம் அடல் கெடுப்போம் முகத்து இடுப்போம் குடல் இடுப்போம் சிரம் உடைப்போம் இடுப்பொடிப்போம் என வாங்கு என்று பாடுகிற போது அந்த போர் வீரர்களாம் உற்சாக வைத்தார்கள் என்று அந்த செய்தியை படித்திருக்கிறேன். அப்படித்தான் அடிப்போம் அனல் கொடுப்போம் முகத்திடிப்போம் சிரம் உடைப்போம் வசி துடைப்போம் பணி முடிப்போம் இடுப்பொடிப்போம் குரல் எடுப்போம் என்கிற அளவிற்கு நம்முடைய கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அறுவை தோழர்களை ஒன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய பிரதமர் அவர்கள் எங்கு போனாலும் வள்ளுவத்தை பற்றி பேசுகிறார், வள்ளுவரை பற்றி பேசுகிறார். வள்ளுவருக்கு ஒரு காவி உடையறிந்து அவரை தன் சொத்தாக பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். இதெல்லாம் உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. ஆனால் வள்ளுவர் ஒரு இடத்திலே சொல்வார், அறிவினால் ஆகுவதுண்டோ, அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை என்று சொல்வார். அதற்கு என்ன பொருள்? அறிவினாலே என்ன பயன்? இன்னைக்கு ஒன்றிய அமைச்சகத்துடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாணக்கிய மூளை படைத்தவர். மோடி அறிவுபூர்வமாக வெற்றி பேசியிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் விரைவு நீதிமன்றங்களை அமைக்கப் போகிறோம். நாங்கள் விரைவாக இந்த நீட் தேர்வினுடைய முறையை மாற்றி அமைக்கப் போகிறோம். இன்றைக்கு இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க இருக்கிறோம் என்றெல்லாம் அறிவுபூர்வமாக பேசியதாக நினைத்துக் கொண்டு அங்க அறிவில்லாமல் பேசி இருக்கிற செய்தி எல்லாம் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஐயா மோடி அவர்களே, பிரதமர் அவர்களே, உள்துறை அமைச்சர் அவர்களே, கல்வி அமைச்சர் அவர்களே, இன்னைக்கு வள்ளுவம் சொன்னதை பற்றி நான் ஒன்று கேட்கிறேன். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போட்டாக்கடை என்கிறான் வள்ளுவன். என்ன பொருள்? உன் அறிவினால் என்ன பயன்? இன்னொருவருக்கு வருகிற துன்பத்தை, நோயை, இன்னொருக்கு வருகிற வருத்தத்தை தனக்கென எடுத்துக் கொள்ளாத பொழுது அந்த அறிவினால் எந்த பயனும் கிடைக்காது. நீ 22 மாணவர்களுக்கு மேல் இன்னைக்கு நீட் தேர்வின் பயத்தினாலே, நீட் தேர்வில் அடைந்த தோல்வியின் காரணத்தினாலே, நீட் தேர்வு மறுதேர்வு நடத்திய காரணத்தினாலே, மன அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே இன்னைக்கு இத்தனை மாணவ செல்வங்களுடைய உயிர் பறி போயிருக்கிறது. ஒரு ஏழை மகன், ஏழை வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய பெண் மருத்துவர் ஆக வேண்டும் என்கிற மருத்துவ கனவை சிதைக்கின்ற வகையிலே இந்த நீட் தேர்வு அமைந்த காரணத்தினாலே இன்னைக்கு இத்தனை மாணவர்களுடைய உயிர் போய் அந்த குடும்பத்தில் இருக்கிற அப்பாவும் அம்மாவும் சகோதரனும் உறவினர்களும் அவர்கள் கட்டிவிட்டு அழுது பெற்று வளர்த்து சீராட்டி பாராட்டி படிக்க வைத்து நீட் தேர்வை எழுத வைத்து அதில் அதிகமான மதிப்பெண்களில் பெற்று இப்படி ஒரு தற்கொலைக்கு காரணமாக அமைந்து விட்டால் அந்த குடும்பத்தில் ஏற்படுகிற துன்பங்களை, துயரங்களை, அவலங்களை, அவமானங்களை உனக்கு ஏற்பட்டதாக நீ நினைத்து பார்க்கிறாயா? ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர்களே, ஒன்றிய பிரதமர் அவர்களே, உங்கள் குடும்பத்தில் நிகழ்ந்திருந்தால், உங்களுடைய உறவினர் வீட்டிலே நிகழ்ந்திருந்தால் என்ன துக்கம் ஏற்பட்டிருக்குமோ, என்ன விடுவு ஏற்பட்டிருக்குமோ, அதுதானே இந்த அருமை அனிதா முதற்கொண்டு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற குடும்பங்களில் ஏற்பட்டிருக்கும். அதை பற்றி நீங்கள் சிந்தித்தீர்களா? பிரிவு நோய் தன்னோய் போட்டாக்கடை என்கிற அந்த வள்ளுவத்தை பற்றி சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அவர்களெல்லாம் உயிர்கள் எல்லாம் உங்களுக்கு விளையாட்ட இளைஞர்களுடைய உயிரோடு விளையாடுவதை பார்க்கிற போது உங்களுக்கு அது ஒரு விளையாட்டை தோன்றுகிறது. நினைத்து பாருங்கள். இன்னைக்கு யாரை கேட்டாலும் நாங்கள் என்ன செய்வோம், ஒன்றிய அரசு என்ன செய்யும், பிரதமர் மோடி என்ன செய்வார், இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. நீட் தேர்வு தேசிய அளவிலே நடத்த வேண்டும் என்று, ஆகவேதான் நடைபெறுகிறது என்கிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்ல வேண்டிய கடப்பாட்டிலே இருக்கிறேன். 2013 மூன்று நீதிபதிகள் அமர்வு டெல்லியிலே உச்ச நீதிமன்றத்திலே, அதிலே ஒரு நீதிபதி அனில் ஆர் தவே என்பவர். நீதி 2 நீதிபதிகள், 3 நீதிபதிகளும் இந்த நீட் தேர்வை இந்திய மருத்துவ குழுமம் நடத்துவதற்கு அனுமதி உண்டா இல்லையா
என்பதை பற்றி தீர்ப்பு வழங்குகிற போது 2 நீதிபதிகள் சொல்கிறார்கள், நீட் தேர்வு நடத்துவதற்கு இந்திய மருத்துவ குழுமத்துக்கு அதிகாரம் இல்லை என்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 3 நீதிபதிகளிலே 2 நீதிபதிகள் இந்த தேர்வு நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள். அனில் ஆர் தியவே என்கிற மாண்புமிகு நீதிபதி மட்டும்தான் இந்த நீட் தேர்வு நடத்துவதற்கு அனுமதி உண்டு என்று தீர்ப்பு வழங்குகிறார். அருமை சகோதரர்களே, 2 பேர் நீட் தேர்வு வேண்டாம் என்கிறார்கள், ஒருவர் வேண்டும் என்கிறார். அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. ரத்து செய்யப்பட்ட நீட் தேர்வுக்கு எதிராக ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் மேல்முறையீடு செய்கிறது. அப்படி மேல்முறையீடு செய்கிற போது அந்த மேல்முறையீட்டை 5 நீதிபதிகள் விசாரிக்கிறார்கள். அந்த 5 நீதிபதிகளில் யார் 2 நீதிபதிகள் நீட் தேர்வு வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்கள் அந்த 5 நீதிபதிகளிலே இடம்பெறவில்லை. அவர்கள் 2 பேரும் ஓய்வு பெற்று விட்டார்கள். யார் ஒருத்தர் நீட் தேர்வு வேண்டும் என்று சொன்னாரோ அனில் மாம்பவை அந்த நீதிபதி அனில் ஆர் தவே தலைமையிலே மேலும் 4 நீதிபதிகளை சேர்த்து நீட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று பழைய மனுவை தள்ளுபடி செய்து அப்பீலை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு உச்ச நீதிமன்றம் அங்கே தீர்ப்பு அறிவிக்கிறது. ஏன் இப்படி அறிவித்தார்கள்? முன்னாடி 2 பேர் வேணாம் தானே சொன்னாங்க ஜட்ஜிங்க. இப்ப அந்த வேணுங்கிற ஜட்ஜோடு சேர்ந்து 4 பேர் சேர்ந்து நீட் தேர்வு வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்களே, இதற்கு என்ன காரணம் என்றால் பழைய 3 அடங்கிய அமர்வு 3 உதாரணங்களை உதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லையா, ஒருவரோடு ஒருவர் நீதிபதி கலந்து பரிசீலிக்கவில்லையா. என்னங்க 2 நீதிபதி தான் வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே, அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பரிசீலிக்கலைன்னா உன்னோட பரிசீலிக்கல தான் அர்த்தம். அப்ப உன்னோட பரிசீலிக்கவில்லை என்பதற்காக இன்றைக்கு தன் உரிமையோடு நிலையாட்டி நிறைவேறிய அந்த நீதி குழுமம் கூட ஒரு பக்கம் சாய்ந்து, எப்படி கோவலன் கண்ணகி கதையிலே பாண்டியன் நீதி தவறி போனானோ அதுபோல அரசு நீதி தவறி இன்றைக்கு நீட் தேர்வை கொண்டு வந்துவிட்டது. இதுதான் சட்டபூர்வமான விளக்கம். ஆக நீங்கள் எப்படி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்று சொன்னால் அதே சுப்ரீம் கோர்ட் தானே 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்விலே நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லியது. எப்படி வேண்டும் என்று 5 பேர் சொன்னார்கள். ஆகவே இந்த நீட் தேர்வு என்பது நீதியின் பாற்பட்டதா? நீதியின் பாற்பட்டதா என்றால் நீதியின் பாற்பட்டது அல்ல, இது நீதி அல்ல என்கிற முதல் முடிவுக்கு நாம் வருவோம். சரி, தகுதியானதா கேட்டு பார்ப்போம். தகுதியானதா? நீட் தேர்வு எழுதினால்தான் டாக்டர்கள் தகுதியான டாக்டர்கள் வருவார்களா? இன்னைக்கு பெரிய தோல் நோய் மருத்துவர் என்று பேரும் புகழ்பெற்ற காலம் சென்ற டாக்டர் தம்பையா அவர்கள் நீட் தேர்வு எழுதிதான் இந்த மருத்துவ தொழிலுக்கு வந்தாரா? இன்னைக்கு இருதய நோய் அறுவை சிகிச்சையில் மிக பிரபலமான டாக்டர் செரியான் நீட் தேர்வு எழுதிதான் வந்தாரா? இன்னைக்கு எத்தனையோ பிரபலமான டாக்டர் குருசாமி முதலியார் இன்றைக்கு அரசு பொது மருத்துவமனைக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் அந்த அரசு பொது மருத்துவமனையுடைய வாசலிலே ஒரு சிலை இருக்கும். அந்த சிலைதான் டாக்டர் குருசாமி முதலியார். அவருக்கு சுருட்டு பற்ற வைக்கக்கூடிய பழக்கம் உண்டு. அப்படியே சுருட்டு பற்ற வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். ஒரு பெண்மணிக்கு பிரசவம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண்மணிக்கு பிரசவம் நடக்கிற போது அந்த துணை மருத்துவர்கள் எல்லாம் குழந்தை வெளியே வருவதிலே சிரமம் இருக்கிறது, தாய் தவித்துக் கொண்டிருக்கிறார், தக்கவரு முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிற போது என்ன செய்வது, அறுவை சிகிச்சை செய்து விடலாமா என்று கேட்கிற போது டாக்டர் குருசாமி முதலியார் அவர்கள் அந்த பற்ற வைத்திருக்கிற அந்த சுருட்டை அப்படியே அந்த பிரசவடியால் துடித்துக் கொண்டிருந்த பெண்மணியுடைய அந்த தொடையிலே கொண்டு வைக்கிறார். சுளீர் என்று சொல்கிறது, வீர் என்று குழந்தை கட்டி வெளியே வருகிறது. எங்கே படித்தார் டாக்டர் குருசாமி முதலியார்? ஆக தகுதியான மருத்துவம் வரவில்லை. ஒரு ஏழை மாணவன் 500 மதிப்பெண்கள் எடுத்தாலும் பணம் கட்ட முடியாத சீட் கிடையாது.
ஒரு பணக்காரன் 150 மதிப்பெண்கள் எடுத்தாலும் 5 லட்சம் ரூபாய் வருடத்துக்கு 25 லட்சம் ரூபாய் கட்ட முடிந்தால் டாக்டர் ஆக முடியும். இது தகுதியான மருத்துவர்களை உருவாக்குறதா? இன்னைக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்திலே ஒரு கீழே விழுந்து அடிபட்டாலும் ஓடி போய் தடுப்பூசி போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு இருக்கிறது. ஒரு மருத்துவம் பார்ப்பதற்கான வசதி இருக்கிறது. மீண்டும் அந்த காலத்தில் மருத்துவ மூதாட்டியை அழைத்து தாயை காப்பாற்ற முடியும் அல்லது குழந்தையை காப்பாற்ற முடியும், பெரிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு அளவிற்கு இன்றைக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலே அரசு மருத்துவர்கள் பணியாற்றுவார்களா? இன்றைக்கு கோடிக்கணக்கில் கொடுத்து படித்து வந்த டாக்டர்கள் அதை வசூல் ராஜா என்கிற அளவில் சம்பாதிக்க நினைப்பார்களா அல்லது சேவை கொடுப்பார்களை சேவை செய்வார்களா? அது தகுதியும் இல்லை, தரமும் இல்லை, நீதியும் இல்லை. பிளஸ் டூ படிச்சாதான் சேரணும் தகுதி. அதுக்கு மேல நீங்க ஒரு தகுதியை வைப்பது தகுதியும் அல்ல. இதையெல்லாம் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள், இதையெல்லாம் நீங்கள் ஒத்துக்கொண்டு மறுதேர்வு நடத்துவீர்கள். மாணவர்களுக்கு கஷ்டம் என்று சொல்வீர்கள். ஆனால் உங்களுடைய ஒன்றிய அமைச்சை பதவியில் விலகிக் கொள்ள மாட்டீர்கள், நீட் தேர்வை ரத்து செய்து கொள்ள மாட்டீர்கள் என்றால் இது என்ன நியாயம்? இந்த நியாயம் ஒரு நாளைக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்பதை போல நீட் தேர்வுக்கு விளக்கு ரத்து கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்டி வாய்ப்புக்கு நன்றி குறித்தோடுகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.